ஓடி ஒளிகளா இல்ல என் மேல தாவியக்கா பொய்யான வழக்குகளை தொடர்ந்து செந்தில் பதில் சொல்லியிருக்காரு. அது சட்டத்தை எதிர்கொள்வாங்க. சரி, அப்புறம் ஓடி ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்க காணாம போனாங்க எவ்வளவு நாளா? ஏன் தைரியமாக நிற்க வேண்டியதானே? ஏன் என்ன கோர்ட் என்ன சொல்றது, அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வெளியில வீரத்துக்கு சொல்றது தான். ஆனா உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா தைரியமா நிற்க களத்தில் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதானே? அதெல்லாம் அவங்க சும்மா ஒரு பேச்சுக்காக மீடியாவை பார்த்தா ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசுவாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஆனாலும் உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளாக தப்பிச்சுக்கிறாங்க, கீழே உள்ளவங்க மாட்டிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எடுக்கிறது அப்படி கிடையாது சார். நம்ம எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்துறோம். நீங்க உடனடியாக எதுவும் உயர் அதிகாரிகள் மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தண்டிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல விசாரணை நடத்தி அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம். அதற்கு பிறகு அந்த விசாரணையில யார் யாரெல்லாம் உண்மையிலேயே ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்க தான் போறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. எல்லா இடத்துலையும் விசாரணைகளை நாங்களே தானே முன்னிறுத்துறோம். விசாரணைகளை நாங்களே முன்னிறுத்தி நடத்துறோம், விசாரணை நடத்த சொல்லி கேட்கிறோம், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனால முதல்ல ஆரம்ப கட்ட விசாரணையின் போது அதை யார் செய்தார்களோ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. தொடர்ந்து யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது.